Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல நம்ம தூக்கி போடுற இந்த மாதிரி இருக்க சோப்போடைய அட்டை அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற சாம்பிராணியோட அட்டை இதெல்லாம் வச்சு எப்படி வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல யூஸ்ஃபுல்லா நம்ம மாத்தலாம் அப்படின்றத தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நான் இந்த மாதிரி 2 அட்டை பாக்ஸ் எடுத்துர்க்கேன். இது மாதிரி குட்டி குட்டியா அட்டை பாக்ஸ் இது கூட நான் யூஸ் பண்ண போகிறது பாப்பாவுடைய போன வருஷ நோட்டில் பாக்கி இருக்க பேப்பர் இது. இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம குட்டியாக வந்து பாக்கெட் நோட் புக்ஸ் பண்ண போகிறோம். மினி நோட் புக்ஸ் மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோப்புடைய அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ராஸ்லாம் இந்த மேலே இருக்க பார்ட் அதுக்கப்புறம் கீழே இருக்கு இல்லையா, இதையும் இது வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க பார்ட் மட்டும் இப்படி நடுவில் கட் பண்ணிடுங்க. ஒரு சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நடுவில் இவ்வளோ மொத்தமாக இருக்குது. இவ்வளோ மொத்தத்துக்கு நான் பேப்பர் வைக்க முடியாது. அதனால நடுவில் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ குட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கிடச்சிருச்சு. இந்த 2ஐயும் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம மினி நோட் புக்ஸ்ன்றனால நம்ம கொஞ்சமாக பேப்பர் வைப்போம். இப்போ ஒட்டியாச்சு. நம்மளுக்கு மேலே இருக்க கவர் ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே. இப்போ நம்ம நடுவில் இருக்க பேப்பருக்கு இந்த மாதிரி பழைய பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அட்டையை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பென்சிலில் எவ்வளோ சைஸ்க்கு வேணுன்றது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேப்பராவது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி நடுவில் வச்சு இப்போ தைச்சிட போகிறோம். நடுவில் இந்த பேப்பர் வச்சுக்கோங்க. நடுவில் 2 மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸ் பென்சில் வச்சு. ஊசி நூல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அட்டையிலையும் இன்சர்ட் பண்ணிடலாம். நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டையும் சேர்த்து மூடி போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக அழகாக பாக்கெட் நோட் புக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜஸ் இருக்குதுல. இப்போ மேலே இருக்க இந்த சோப் பாக்ஸோட கவர்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் பேப்பர் ரேப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். மேலே எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு உள் பக்கமாக தள்ளிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போது 2 பக்கமே இது மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அழகான குட்டி நோட் புக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பிராணி பாக்ஸில் பண்ண நோட் புக். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக லைட் க்ரீன் கலரும் டார்க் க்ரீனில் கிஃப்ட் பேப்பரும் வச்சு இது மாதிரி ரேப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து நான் இங்கே உள்ளார முடி போடாமல் வெளிப்பக்கமாக முடி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம பண்ணுறனால குழந்தைங்களுக்கும் நம்ம இது மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் அவங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸில் குட்டி குட்டியாக நோட் புக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஹேண்ட் பேக்ஸில், பர்சஸில், அதுக்கப்புறம் எங்கேயாவது கிச்சனில் திங்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நோட் புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைஸஸில் மட்டும் இல்லாமல் பெரிய அட்டை பாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய நோட் புக்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.